Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C program யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस ரிமூவ் பண்றது அப்படினு பாப்போம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல ரெண்டு வேர்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 or 3 ஸ்பேसेस இருந்தா அது எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராமிங் ஸ்பேஸ் வேணா நீங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் அந்த ப்ரோகிராமோட அவுட்புட் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோகிராம் எப்படி போறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோகிராமோட அவுட்புட்ல என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்க போறேன். tutor ஒரு 3 ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். JOES tutor JOS COMPU கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி என்ன பண்றேன் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். நான் என்டர் பிரஸ் பண்ணா போதும் எனக்கு அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வேர்டுக்கு நடுவுல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस எல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நமக்கு கன்வர்ட் பண்ணிரும். இத நம்ம எப்படி ப்ரோகிராம்ல போறது அப்படினு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து C ஃபைல் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணனும். நான் stdio அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா conio அப்படிங்கற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கற ரெண்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா void main நம்மளோட ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா மெயின் பார்ட்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இந்த இடத்துல பண்றேன் நான் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளை நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணோம். நான் இன்டிஜர் டைப்ல I J ன்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். அதாவது இன்கிரிமெண்டல் ஆபரேட்டருக்காக. அதனால இதனுடைய இனிஷியலைஸ் இந்த வேரியபிளுக்கு பாத்தீங்கன்னா I 0 equal to சொல்லி அந்த வேரியபிள் அந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்றேன். அடுத்து நான் J ஓட வேல்யூ 0 ன்னு சொல்லி இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரக்டர் டைப்ல நம்ம கொடுக்க போற ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக அரே வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் b அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்றேன். அதனுடைய சைஸும் பார்த்தீங்கன்னா நான் 100 ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக இந்த இடத்துல கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன் GETS கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமா என்ன பண்ண போறேன் அந்த ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி a அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன் கெட்ஸ் ஆஃப் a ன்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் while loop ரன் பண்ணி அந்த a வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்ல இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் b அப்படிங்கிற வேரியபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அதாவது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேसेस விட்டுட்டு நான் மற்ற ஸ்ட்ரிங்கை மட்டும் என்ன பண்ண போறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் while loop இந்த இடத்துல யூஸ் பண்றேன். WHILE while அப்படிங்கிற கீவேர்ட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லூப் நமக்கு எது வரலும் ரன் ஆகணும்னு சொல்லி நான் லிமிட் அப்ளை பண்றேன். a of I not equal to null character அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த a அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கிறவங்க நமக்கு லூப் ரன் ஆகணும். அதுக்கு என்ன பண்றேன் ஜஸ்ட் இந்த இடத்துல a of I not equal to null character அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் if condition செக் பண்றேன். if a of I அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு not equal to ஸ்பேஸா இருக்கணும். நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் கேட் யூஸ் பண்றேன். டபுள் பைப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர் கேட் நமக்கு a of I+1 அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிற கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸா இருக்கணும். அதனால என்ன பண்றேன் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு ஸ்பேஸ்னு கொடுத்துறேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா என்ன பார்த்தீங்கன்னா a of I அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு b of I அப்படிங்கிற வேரியபிளுக்கு போய் நமக்கு ஸ்டோர் ஆகணும். அதனால பண்ற இடத்துல b of j அப்படின்னு இந்த இடத்துல அதனுடைய இண்டெக்ஸை கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு j ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதனுடைய நம்ம வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு b of 0 அப்படிங்கிற அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். என்ன பண்றேன் b of 0 equal to நமக்கு a of I ல இருக்க வேல்யூ நமக்கு போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா j ல இருக்க வேல்யூ நான் இன்கிரிமெண்ட் பண்றேன். அதுக்காக j++ ன்னு சொல்லி நான் இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் ரன் ஆக நமக்கு ஒவ்வொரு வேல்யூ I வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகணும். அதனால I++ ன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் ரன் ஆகி முடிச்சோன்னே நம்மளுக்கு அந்த b அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங் வந்து நமக்கு எண்ட் ஆகணும். அதுக்காக b of j equal to null character அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சிங்கிள் கோட்டேஸ் /0 ன்னு கொடுத்தா நமக்கு null character நமக்கு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்ட்ரிங் எண்ட் ஆயிடும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறேன். /n ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். after
ரிமூவிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் அப்படின்னா அதோட ஃபார்மட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா %s, நான் %sன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் b அப்படிங்கிற வேரியபிளாக ஸ்டோர் ஆயிருக்கும், அதனால் இந்த இடத்துல bன்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுற ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். என்டர் த ஸ்ட்ரிங்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரி டியூட்டர் ஒரு ட்ரிபிள் ஸ்பேஸ்க்கு அப்புறம் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி இந்த இடத்துல மெசேஜை கொடுத்துருங்க. ஜஸ்ட் நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸோட ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸையும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட வெப்சைட் நேமு www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணால் நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கம்ப்யூட்டர் டியூட்டோரியல், அதாவது ஜாவா, C++, PHP, HTML, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைனிங் டியூட்டோரியல் அல்லது டேலி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் எந்த டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.